பிரியமானவனே, நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான். தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. 3 யோவான் 1:11. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க தேவனால பிறந்திருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். தீமை செய்கிறவர்கள் தேவனை காண்பதில்லை அப்படின்னா நீங்க பிறக்கவே இல்லை ஆவிக்குரிய ரீதியில அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய மாம்சத்திலே அநேக தீமைகள் இருக்கும். அந்த தீமைகளை எல்லாம் விட்டு உங்களை விலக்குவது இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மாத்திரமே. அந்த சரீரத்தையும் அந்த இரத்தத்தையும் நாம் உட்கொள்ளாமல் நம்ம ஆவிக்குரிய ரீதியில அடுத்த லெவல் போகவே முடியாது. ஒருவேளை சிலர் சொல்லுவாங்க, கம்யூனியன் எடுக்காம நாங்க ஆவியில மட்டும் கம்யூனியன் எடுக்கிறோன்னு. அதற்கான நியாய தீர்ப்புகள் தானாக வரும். அதனால நீங்க ஆவிக்குரிய ரீதியில, அதாவது ஜலத்தினாலும் அக்கினினாலும் நீங்க பிறந்திருக்கணும். அப்பதான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியும். அந்த ராஜ்யத்துல தீமை கிடையாது. தேவனால் பிறந்திருக்கிறோம் என்றால் நாம் நிச்சயமாய் தேவனை காண்போம். ஆமேன்.